வெல்கம் டு த ஸ்பெஷல் வீடியோஸ். நிறைய பேர் நிறைய இடங்களில் கேட்ட இந்த கேள்விக்கு இன்றைக்கு ஸ்பெஷலாக நம்ம பதில் சொல்ல போகிறோம். அதையும் யூடியூப்பில் இருக்கிற ஒரு போஸ்ட்ல இருந்து எடுத்து கொடுக்குறேன். ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப அழகாக ஒரு 10 பாயிண்ட்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. ஒரு வயதான பெண், 38 வயது பெண், 19 வயது ஆண் கூட ஒரு இமோஷனல் ரொமான்டிக் கனெக்ஷன் வைக்கும் பொழுது அது நல்லதா கெட்டதா, ஏன் இந்த மாதிரி ஒரு அட்ராக்ஷன் வருது அப்படிங்கிற கேள்விகளை நீங்க பல இடங்கள்ல கேட்டிருக்கீங்க, கேட்டதை படிச்சிருக்கீங்க. அதற்கான ஆன்சர் ஒரு சில ஆன்சர்ஸ் ஒரு சிலர் சொல்லியிருப்பாங்க. பட் அதுக்கு ஒட்டுமொத்தமான பதில் அப்படின்னு பாத்தீங்கன்னா நிறைய பேர் அமைதியா கடந்து போயிருப்பாங்க. அதற்கு ரீசன் தெளிவான ஒரு விடை கிடைக்கல அப்படிங்கிறது ஒண்ணு. ரெண்டாவது, இதை ஏன் நம்ம வெளிப்படுத்தணும் அப்படிங்கறது ஒண்ணு. அப்படி நான் வெளிப்படுத்தினா இதுல எனக்கு சரியான ஒரு புத்திசாலித்தனம் இருக்கு, அப்ப நான் இந்த மாதிரி தொடர்புல முன்னாடி இருந்திருக்கணும் அப்படிங்கறது மக்கள் சந்தேகப்படுவாங்களோ அப்படிங்கிற ஒரு ஃபியர் கூட ஒரு ஆணோ பெண்ணோ இதுக்கு பதில் சொல்லாமல் இருந்திருக்கலாம். சோ இன்னைக்கு நம்ம நேரடியா பாயிண்ட்டுக்கு போயிடலாம். இங்க இவர் என்ன சொல்றாருன்னா, நெவர் டேட் ஓல்டர் உமன். அவரோட ஸ்ட்ரெயிட்டாவே நெத்தியடி என்ன சொல்றாருன்னா, இந்த மாதிரி உறவு வச்சுக்காதீங்க அப்படிங்கிறாரு. டேட்டிங் ஓல்டர் women has destroyed a lot of men, not because they are older, but because most young men don't understand the power dynamics involved. Here is the 10 brutal reasons why அப்படின்னு சொல்லி அவரு போஸ்ட் எழுதியிருக்காரு. கீழே அவரு கமெண்ட் செக்ஷன்ல இந்த ஆன்சர்ஸ் கொடுத்திருக்காரு. இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அவர் என்ன கொடுக்கறாருன்னா, ஓல்டர் விமன் ஆர் வெரி மேனிப்புலேட்டிவ். அப்படின்னா அவங்களுக்கு தேவையான விஷயத்த உங்ககிட்ட இருந்து செய்ய வச்சுக்கிறதுக்கு, அவங்களுக்கு எப்ப அழுகணும்னு தெரியும், என்ன பேசணும்னு தெரியும், எப்ப நகர்ந்து போகணும்னு தெரியும். யங் மேன் திங்ஸ் ஹீ இஸ் இன் கண்ட்ரோல். மீன்வைல் ஷீ இஸ் 3 movies ahead mentally. If you don't understand female psychology, you will get played. பெண்கள் வயதான பெண்கள் இளம் ஆண்களை கண்ட்ரோல் பண்ணி வைக்கிறது எளிதாயிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ரெண்டாவது பாயிண்ட் she is not looking to build with you. Most older women aren't looking for a man to grow with. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வளர்ந்துருப்பாங்க. உங்களை வச்சு உங்களோட அவங்க வளரணும்னு அவங்க முடிவு பண்றாங்கன்னு நீங்க நினைக்காதீங்க. ஏன்னா உங்களோட சேர்ந்து ஒரு பிசினஸ் பண்ணுவாங்க, வரவு செலவு வச்சிருப்பாங்க. அந்த இடங்கள்ல அது உங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கும், ஒரு அதோட லாபங்கள் உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது நீங்க நினைச்சிட்டு இருப்பீங்க. பட் அவங்க உங்களை பயன்படுத்திட்டு போறதுக்கான ஒரு புத்திசாலித்தனத்தோட அவங்க இருப்பாங்க. சோ இது அவங்களுக்கு கிடைக்காத ஒரு இமோஷனல் சப்போர்ட், ஒரு அன்பு, ஆதரவு, எதையும் ஒன்ன புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பர்சன் அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கும். இல்ல ஒரு விஷயத்த பகுத்தாராய்வு பண்றதுக்கு ஒரு மனிதன் அவங்களுக்கு தேவையா இருந்திருக்கும். இந்த கேப் எல்லாம் அவங்க ஃபில் பண்றதுக்கு ஒரு துணை கூட தேவையா இருந்திருக்கும். ஒரு செக்ஸ் துணையோ இல்ல ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லயோ ஒரு கேப் இருந்திருக்கும். எப்பவுமே ஒரு ஹியூமன் ஒரு சோஷியல் அனிமல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம தனியா இருக்க முடியாது. நம்ம யாரு கூடயாவது பேசிட்டே தான் இருக்கணும், இல்ல யாரு கூடயாவது பழகிட்டே தான் இருக்கணும். இது உடல் ரீதியா இல்லாம மன ரீதியாவும் நான் சொல்றேன். சோ இது என்ன ஆகுதுன்னா, அவங்க உங்களை அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு யூஸ் பண்ணிக்குவாங்க அப்படிங்கறத சொல்றாங்க. அடுத்த மூணாவது பாயிண்ட், she will dominate the relationship. ஏன்னா அவங்க வயதுல அதிகமா இருக்கிறப்ப நீங்க அவங்கள டாமினேட் பண்ண முடியாமல் இருக்கலாம். அப்படியே டாமினேட் நீங்க பண்ணா கூட அவங்க அடங்கி போற மாதிரி நடந்துக்கலாம் அவங்க முன்னாடி. ஆனா அது உண்மையான அடங்கி போகுது, இல்லைன்னா உங்களை புரிஞ்சுக்கிறது, உங்களுக்கு அக்செப்ட் பண்ற மாதிரி இல்லாம சுத்தி வளைச்சு அவங்க தன்னுடைய ஆளுமையை உங்க மேல காமிப்பாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கிரியேட் அத்தாரிட்டி. அவங்க ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டா இருப்பாங்க. அவங்க சொல்லுவாங்க, இல்லப்பா அது எனக்கு இது தெரியும், எப்படி நடக்குங்கிறது நான் சொல்றபடி கீழே அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்துருவாங்க. ஷி ஹாஸ் மோர் டேட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ். அதே மாதிரி ஆண்கள் எப்படி எங்க தொட்டா, எங்க எப்படி பேசினா, எப்படி பார்த்தா, எப்படி ஸ்மைல் பண்ணா, எங்க அவாய்ட் பண்ணணும், எங்க அரவணைச்சு போகணும், எல்லாமே அவங்களுக்கு தெரியும். வித்வுட் ஸ்ட்ராங் பவுண்டரிஸ் you slowly become the follower in your own relationship. அவங்க தான் ஆளுமை பண்ணிட்டு இருப்பாங்க. நீங்க சிம்பிளி ஒரு பெனிஃபிஷியரியா அங்க மாறிடுவீங்க. உங்களோட ஆளுமை அங்க உபயோகம் இல்லாம போயிடும். இப்ப இந்த உறவுல என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, she sees you as an experiment. அவங்க ஆல்ரெடி நிறைய பேரை பார்த்திருப்பாங்க. to her they are not always a serious partner. You are often an entertainment, a confidence boost, a temporary thrill. While you are catching feelings, she's just passing time. இது நீங்க சொல்லலாம், நான் பழகிட்டு இருக்கிற அந்த பெண் அப்படி இல்லை, அவங்க நான் 100% ஒரு பார்ட்னர்ஷிப்பை நான் அவங்க கிட்ட ஃபீல் பண்றேன் அப்படின்னு நீங்க இந்த வயசுல சொல்லலாம். மேபி உங்க ஏஜ் 16 இல்லாம ஒரு 26, 30 கூட இருக்கலாம். அந்த லேடி 40, 45 கூட இருக்கலாம். அப்படி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஏஜ் பவுண்டரிஸ் இதுல இருக்கிறது அப்படியே எடுத்துக்காதீங்க. ஸோ உங்க இமோஷன்ஸை நீங்க வேலிடேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். ஏன்னா இது நீங்க திருமணம் அப்படின்னு சொல்லி பண்ணி ஒரு உறவுல இருந்து வர்ற அனுபவம் உங்களுக்கு ஒரு 60 வயசு 65 வயசுல நீங்க உட்காந்து பார்க்கும்போது
கூட அந்த துணை நிற்பாங்க. ஆனா இவங்க எங்க இருப்பாங்க அப்படிங்கறத பாருங்க. ஒருவேளை வயதான காலத்துல அவர்கள் முடியாமல் இருக்கலாம், உடலுக்கு முடியாமல் இருக்கலாம், இல்ல அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு கூட போகலாம், இல்ல அவங்களுடைய ரிலேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து அவங்கள பிரிக்கலாம், உங்க ரிலேஷன்ஸ் உங்ககிட்ட இருந்து பிரிக்கலாம். ஸோ இது மாதிரி திருமணத்திற்கு அடுத்த ஒரு உறவை பத்தி பேசல, திருமணத்திற்கு முன்னாடி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை பத்தி தான் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது, she can easily control your emotions. உங்களோட இமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு எல்லாமே தெரியும். they know how to trigger jealousy, desire, insecurity, attachment. அப்படின்னா உங்களோட ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்ல இருக்கும்போது, உறவுல இருக்கும்போது அதை எப்படி உங்ககிட்ட ஒரு லைக் அந்த ஜெலசி பில்ட் பண்றதுனால உங்களை இன்னும் பக்கத்துல இழுத்துக்குவாங்க. மைட் பி தே வில் கனெக்ட் வித் சம் அதர் மேல். அப்ப அந்த டிசைரை அவங்க அதிகமா காமிப்பாங்க. இல்ல எனக்கு இன்னொருத்தர்கிட்ட அது வந்திருக்கு, உங்களை ஒரு இன்செக்யூரா ஃபீல் பண்ண வைப்பாங்க. இந்த மாதிரி பல விஷயங்கள்னால உங்களை மேனிப்புலேட் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அடுத்தது நம்பர் 6 she carries emotional baggage. ஸோ அவங்க பழைய கதை நிறைய இருக்கும். ஸோ இதை அவங்க ஏதோ ஒரு நேரத்தில் உங்ககிட்ட அதை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. இப்போ இது உங்களுக்கு ஒரு பெரிய பாரமா இருக்கும். ஏன்னா நீங்க ஒரு தடவை அந்த விஷயத்த கேட்கலாம், அந்த கதையை, இல்லை அவங்களோட உணர்வுகளை. நீங்க போக போக அது உங்களுக்கு ஒரு மாதிரி போர் அடிக்கிற மாதிரி இருக்கலாம். பட் அதை நீங்க வெளியில சொல்ல முடியாத ஒரு சிச்சுவேஷன் கூட கொண்டு நிப்பாட்டிடுவாங்க. இங்க 8வது பாயிண்ட்ல, யூ வில் லூஸ் யுவர் masculinity frame. Many young men start seeing approval from older women. Why? Because she seems more experienced. This slowly destroys your confidence and masculine authority. இப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு வயதான பெண் கூட நீங்க உடல் உறவு வச்சுக்க முடியுது அப்படிங்கிறப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த இமேஜ்ல பாருங்க, 16 years old பாய், அவனோட உறுப்பை பத்தி சொல்லியிருக்காங்க. இது ஒரு பெண்ணுடைய உறுப்பு, வெர்ஜின் உறுப்பு கூட வச்சுக்கோங்க. இன்னொரு விதமாகவும் நான் உங்களுக்கு புரிய வைக்கிறேன். இது 38 வயது, ஆல்ரெடி திருமணமாகி பிள்ளை பெற்ற ஒரு பெண்ணுடைய யோனி குழாயுடைய பகுதி. இப்ப இது ஒரு வெர்ஜின் கேர்ளோடதுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க உடலுறவு செய்யும் பொழுது ஒரு ஆண் உறுப்பு எளிதா ஒரு பெண் உறுப்புக்குள்ள போகுது அப்படிங்கிறது யாருக்கு சிறப்பு? நீங்க தான் அதை சிறப்பா நினைப்பீங்க. ஆனா அது சிறப்பா அப்படின்னு யோசிச்சு பாருங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா உங்களோட உறுப்பு நல்ல விரைப்புத்தன்மையில இருந்து ஒரு வெர்ஜின் ஆர்கனுக்குள்ள, யோனிக்குள்ள போறது சிரமமான விஷயம். ஆனா உங்களுக்கு அது தெரியவே தெரியாது. ஏன்னு கேட்டீங்கன்னா நீங்க ஆல்ரெடி பழகிட்டு இருக்கிற பெண்ணுடைய யோனிக்குள்ள இந்த மாதிரி இருக்கும். அப்ப என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா உள்ள போகுது அப்படிங்கிற ஒரு கர்வம் வரும். பண்றது உங்களுக்கு இளம் வயதா இருக்கிறதுனால உங்களுடைய உறுப்பு நல்லா இருக்கும், அதோடைய ஆக்ஷன் நல்லா இருக்கும். நீங்க அவங்க கிட்ட நிறைய கலை கத்துக்குவீங்க. சமயம் அந்த எரெக்ஷன் எப்படி யூஸ் பண்ணிக்கிறது, டைமிங் எப்படி எடுக்கிறது, இல்ல விதவிதமான ஒரு செக்ஸ் அவங்க உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. எல்லாமே உங்களுக்கு ஒரு மமதை கொண்டு வரும். ஆனா இப்ப இதுல உங்களை அவங்க வெளியில விடாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அப்ப உங்களுடைய இளமை அப்படிங்கிறது அவர்களுக்கு தான் யூஸ் ஆயிட்டு இருக்கும். உங்களுடைய வளர்ச்சிக்கும் அவங்க கட்டாயமா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க கிட்ட மணி நிறைய இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல இருக்கும் பொழுது இந்த துணை உங்களுக்கு தொடர்ச்சியா உதவிட்டு இருந்ததுன்னா வெல் அண்ட் குட். இப்ப நீங்க இந்த ஒரு 5 வருஷம் ஏஜ் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம சில பேஷன்ஸ் பார்த்திருக்கோம். அங்கே இந்த பெண் ஒரு 40-45 வயசுக்கு மேல அவர்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் வந்துடும். பட் இந்த ஆண் 10 வயசு சின்னவங்களா இருப்பாங்க, அவங்க ஆரோக்கியம் இருப்பாங்க. இப்ப செக்ஸ் கம்பேட்டபிலிட்டி அப்படிங்கிறது அங்க குறையும். ஆரம்பத்துல இந்த ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு 10 வருஷம் நல்லா இருக்குன்னு வைங்க. அதுக்கப்புறம் அது குறையும் பொழுது அந்த ஆண் ஏண்டா இந்த மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பை கொண்டு வந்தோம் அப்படின்னு யோசிக்கவே முடியாத அளவுக்கு அவங்களுக்குள்ள பாண்டிங் வந்திருக்கும். இந்த பெண்ணு ஒரு டிபெண்டா மாறி இருப்பாங்க. ஆரம்ப கட்டத்துல இப்ப நம்ம சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாம் பண்ணிட்டு இருந்த ஒரு ஆளுமையோட பெண்ணா இருந்தவங்க அவங்களுக்கும் வயோதிகம் தட்ட ஆரம்பிச்சிடும். உடல் ரீதியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும், மன ரீதியான பிரச்சனைகள், டயர்ட்னஸ் வரும், பணம் தேவை இருக்கும், வேலை செய்ய முடியல. அப்போ டோட்டலா டிபெண்ட் ஆவாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு குழந்தைன்னு ஒன்று இல்லாமல் போயிடும். அவங்களுடைய குழந்தைகள் இருப்பாங்க, பட் அவங்களுக்காக நீங்க வேலை செஞ்சுட்டு இருப்பீங்க. இந்த மாதிரி தியாகிகள் நம்ம நிறைய பேர் பார்த்திருக்கோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கைக்குள்ள நீங்க போகிறதுக்கு விருப்பம் இல்லை, இதை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்றேன் நான். ஸோ இப்போ இதுல உங்களோட மேஸ்குலினிட்டி லூஸ் பண்றீங்க அப்படின்னா என்னன்னு அர்த்தம்? இப்போ ஒரு கன்னி பெண்ணோட நீங்க உடலுறவு வச்சுக்கிறீங்க அப்படிங்கிறப்ப அவளோட நீங்களும் சேர்ந்து அந்த செக்ஸை பழகுறீங்க. பட் இங்க ஆல்ரெடி பழகின ஒருத்தர் கூட நீங்க போய் அந்த ஆல்ரெடி எக்ஸ்பீரியன்ஸ்டு ஆர்கன் கூட பாடி கூடவும் நீங்க கனெக்ட் ஆயிடுறீங்க. அப்போ உங்களோட இது பாடி ஒரு ரிஸ்க் இல்லாமையே பழகிடுது. ஸோ இதுல நீங்க இதே லேடி கூட இருக்கீங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. பட் ஃபியூச்சர்ல நீங்க ஒரு இளம் வயது பெண்ணை கட்ட போறீங்க, கல்யாணம் பண்ண போறீங்க அப்படின்னா அங்க
உங்களுடைய அனுபவம் பத்தாமல் போகும், உங்களுடைய ஆரோக்கியம் குறைஞ்சு போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த பெண்ணோடு நீங்க உடலுறவு செய்ய முடியாமல் போகும். ஆல்ரெடி நாங்க என்ன சொல்லுவோம்னு கேட்டீங்கன்னா, நீண்ட வருடங்கள் அந்த காம உணர்வுல லயிச்சு இருந்த ஒரு ஆணுக்கோ பெண்ணுக்கோ திகட்டின உணர்வு, ஒரு சலிப்புத்தன்மை வருவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. ஒரு ஆணுக்கு விரைப்புத்தன்மை குறைஞ்சு போறதுக்கான அந்த யூட்டிலிட்டி டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லலாம், அது வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ இதெல்லாம் நீங்க யோசிங்க. இதெல்லாம் பத்தி தீவிரமா நீங்க உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா இன்னும் என்னோட வீடியோஸ்ல ஏதாவது நான் போட்டிருக்க ஃபியூச்சர்ல போட வாய்ப்பு இருக்கு, அதைய பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா நேர்ல வரலாம். 9வது பாயிண்ட், she may already be emotionally unavailable. Many older women date younger men because they don't want serious commitment. You think you are building something real. She thinks it is a temporary fun. Two completely different goals. இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களோட பிரச்சனைகளை காது கொடுத்து கேட்டு அவங்க உங்களுக்கு உதவுவாங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அங்கே காமிப்பாங்க. ஓகே, அது கூட ஒரு பிரயோஜனம் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்தது the power imbalance is real. Age difference creates psychological imbalance. She knows more. She is experienced more. She has seen more types of men. If you are not mentally strong, you become easy to control. So இந்த மாதிரி விஷயங்களை இங்க இன்னொரு பாயிண்ட் கொடுத்துருக்காரு. டேட்டிங் an older woman is not always the problem. Dating one without experience, boundaries and masculine awareness is. இது ஒண்ணுமே தெரியாத பெண்கள், எல்லாம் தெரிஞ்ச பெண்களோட தான் பிரச்சனைன்னு சொல்றதுக்கு இல்ல. எதுவுமே தெரியாத பெண் கூட ஒரு உறவுக்குள்ள போறதும் பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்போதைய பெண்கள் நிறைய பேர் அப்படிதான் இருக்காங்க. Most men learn this lesson after the damage is already done. That exactly teaches men how to rebuild their masculinity. இப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கிட்டு நடந்துகிட்டீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இழப்புகள், ஏமாற்றத்திலிருந்தும் நீ தப்பிச்சுக்கலாம். இன்னொரு விஷயம் என்ன நான் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஓல்டர் விமன் ஒரு காமனர்வு ரீதியா சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, சாதாரணமா திருமணமாகி உடலுறவு வச்சுட்டு இருக்கிறவங்க, இல்லைன்னா உடலுறவு ஆல்ரெடி ரொம்ப எக்ஸ்பர்ட்டா இருக்கிற லேடிஸ், ஒரு ஆணை பார்வையிலும் அந்த சிக்னல்ஸ்லையும் அவங்க பாடி மூவ்மெண்ட்லையும் உங்களை தொடர்றதன் மூலமும் உங்களை தூண்டுறதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. ஏன்னா இதே உடலுறவு செய்யாத ஒரு பெண் அந்த விஷயங்களை செய்ய மாட்டான். ஏன்னா அவ அந்த ஆணோட அருகாமை அவளுக்கு பழக்கம் இருக்காது. அப்ப இந்த பெண்ணுடைய ஈச் அண்ட் எவ்ரி மூமெண்ட், லாங்குவேஜ் ஒரு மாதிரி அவங்கள ரொம்ப மெச்சூர்டா மாத்தி இருக்கும். அவங்க கணவன்கிட்டையும் மற்ற ஆண்கள்கிட்டையும் பேசி பழகிருப்பாங்க. ஸோ அவங்களோட பார்வை, சிரிப்பு எல்லாத்துலயும் அந்த காமம் துள்ளுன்னு சொல்லலாம். ஸோ இதை இதே ஆண்கள், கடலை போடுற ஆண்கள்னு சொல்றீங்க, மைனர் மாதிரி நடந்துக்கிற ஆண்கள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அவங்ககிட்டையும் இதே தான் இருக்கும். அவங்க சின்ன வயசு பிள்ளைகளையும் சரி, வயசான லேடிஸையும் சரி ஈஸியா கவர்ந்துருவாங்க. ஸோ இது மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கிற விஷயம் தான். ஸோ நீங்க உங்களோட செக்ஷுவல் லைஃபை, ரொமான்டிக் லைஃபை, எல்லா லைஃபையும் தான் சொல்றேன், சிறப்பா வச்சுக்கணும் அப்படின்னா அந்தந்த காலத்துல அழகா நீங்க உங்களை பிராக்டிஸ் பண்ணிட்டு போங்க. ஏன்னா இதுல ஒரு தவறு நடந்துருச்சுன்னு சொன்னா அதுல இருந்து மீண்டு வாங்க. அது சம்பந்தமா எங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ண வாங்க, நம்ம ஓப்பனா டிஸ்கஸ் பண்ணலாம். இங்க மேல் டாக்டர்ஸ் இருக்காங்க. ஸோ உங்களை எங்க வீக்கா இருக்கீங்களோ அங்கிருந்து நம்ம ரெக்கவர் பண்ணலாம். உங்களோட ஒரு டோட்டல் செக்ஷுவல் பர்சனா எந்த வயசுல வேணாலும் ரெக்கவர் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் இங்க விரும்புறேன். ஓகே, விஷ் யூ ஆல் தி பெஸ்ட்.